எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமிக்கு செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 9th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இதில் 50 வினாக்கள் பார்க்க போகிறோம் விடையுடன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, 1 ATM என்பது 1 அட்மாஸ்பியர் என்பது டேஸ் பார் 1.013. நெகிழும் தன்மை கொண்ட தோலினால் மூடப்பட்ட அமைப்பை கொண்ட காற்றழுத்தமானி 4D காற்றழுத்தமானி. திரவங்களை பயன்படுத்தாமல் வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடும் காற்றழுத்தமானி அனிராய்டு பாரமானி. குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏற்படும் காற்றழுத்த மாற்றத்தை கணக்கிடும் காற்றழுத்தமானி பாரோகிராஃப். டேஸ் உபகரணத்தை கொண்டு ஒப்படர்த்தியை அளக்க முடியும். பிக்னோமீட்டர். ஒரு பொருளின் நேர்மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் எலக்ட்ரானின் இழப்பு. பால்மானி அளவிடும் சரியான பாலின் அளவீடு 32. 76 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பாதரச தம்பம் ஏற்படுத்தும் அழுத்தம் 1 அட்மாஸ்பியர் 1 ATM. டேஸ் திரவத்தின் ஒப்படர்த்தியை கணக்கிட உதவுகிறது. நீரியல் மானி டேஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஆர்க்கிமிடிஸ். ஒரு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் என்பது டேஸ் ஆகும். 10 டைம்ஸ் சென்டிமீட்டர் பவர் -2. மலைகளின் மேல் செல்லும் போது வளிமண்டலத்தின் அடர்த்தியினால் அழுத்தம் குறைகிறது. 1 PSI என்பது டேஸ் பாஸ்கல் 6895 பாஸ்கல். பிக்னோமீட்டர் என்பதற்கு டேஸ் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இதுக்கு சரியான விடை அடர்த்தி குடுவை. மிதப்பு விசை நடைபெறும் நிகழ்வை டேஸ் என்று அழைக்கலாம். மிதப்புத்தன்மை. டேஸ் என்பது நிலத்தடி நீரை பம்பின் உதவியின்றி மேலே வெளியேற்றும் கிணறு ஆகும். ஆர்க்கிமிடிஸ் அதாவது ஆர்டீசியன் நீர்த்தேக்கம். அழுத்தமானது அது செயல்படும் பரப்புக்கு டேஸ் தொடர்புடையது. எதிர்விகித தொடர்புடையது. திரவங்களின் அழுத்தத்தினால் ஒரு திரவத்தில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீதும் கொள்கலனின் சுவற்றின் மீதும் செயல்படும் விசையானது அவற்றின் மேற்பரப்பிற்கு செங்குத்தாகவே செயல்படும். காற்று நிரப்பப்பட்ட பலூன் ஒன்றினை நீரினுள் அழுத்தும் போது அது உடனடியாக மேலெழும்பி நீரின் மேல் மிதக்கும். இந்த நிகழ்வு நீரில் மேல் நோக்கி அழுத்தம் செயல்படுவதை குறிக்கிறது. இரத்த அழுத்தம் மற்றும் வாகனங்களின் டயர் டியூப்களில் உள்ள அழுத்தம் ஆகியவை வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும். உருளையான குமிழினுள் நிரப்பப்பட்ட பாதரசமானது பால்மானியை பாலில் உள்ளே சரியான அளவு மூழ்கவும் செங்குத்தான நிலையில் மிதக்கவும் உதவுகிறது.
டேஸ் விதியின்படி பிஸ்டனில் கொடுக்கப்பட்டுள்ள விசையானது குடுவையில் உள்ள திரவத்தின் அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படுகிறது. பாஸ்கல். பாஸ்கல். அடர்த்தி என்பது நிறைபை பருமன். நிறைபை பருமன். அடுத்து திரவத்தின் ஆழம் அதிகரிக்கும் போது டேஸ் அதிகரிக்கும். திரவத்தின் ஆழம் அதிகரிக்கும் போது டேஸ் அதிகரிக்கும். அழுத்தம். பாஸ்கல் என்பது நியூட்டன் பெர் மீட்டர். சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. மின் விசை கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும். ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் டேஸ் அளவாகும். வேளையின் அளவாகும். மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் A மற்றும் B. எலக்ட்ரான்கள் நேர் அயனிகள். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஸ் என அழைக்கப்படும். ஜூல். அடுத்து மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? வேதி விளைவு. ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்? ஒரு கம்பியின் மின்தடை இவை அனைத்தும், அதாவது வெப்பநிலை, வடிவம், கம்பியின் இயல்பு. மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மின்புலத்தின் அலகு நியூட்டன் பெர் கூலும். மின்தடையின் அலகு ஓம். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6.25 × 10⁻⁰. ஒரு மின்னூட்டத்தை சுற்றி ஒரு சோதனை மின்னூட்ட மின்விசையை உணரக்கூடிய பகுதி மின்புலம். ஒரு மின்னூட்டத்தை சுற்றி ஒரு சோதனை மின்னூட்ட மின்விசையை உணரக்கூடிய பகுதி மின்புலம். மின் விசைக்கு எதிராக ஓரலகு நேர் மின்னூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யும் வேலை மின் அழுத்தம். நேர் மின்னூட்டங்களின் இயக்கம் டேஸ் என அழைக்கப்படும். மரபு மின்னூட்டம். ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு மின்கல அடுக்கு. மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி மின்னோட்டத்தை அளக்கும் கருவி அம்மீட்டர். மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்துச் செல்லும் மின்னியற்றியின் பகுதி தூரிகைகள்.
பின்வருவனவற்றுள் எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? மோட்டார். காந்தப்பாய அடர்த்தியின் அலகு. காந்தப்பாய அடர்த்தியின் அலகு வெபர் மீட்டர். வெபர் மீட்டர். காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு. காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு டெஸ்லா. கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது? ஏசியில் மட்டும். உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படும் கருவி மின்மாற்றி. மின்மாற்றி. மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி. மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி மின் இயற்றி. மின் இயற்றி. நன்றி.